வணக்கம் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருக்கிறது மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சீமான் தம்பி திடீர் மரணம். இது பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார். எந்த இடத்தில், யாரால்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஒன்று ரொம்ப வைரல் ஆகிட்டு வருது. அந்த ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. அதுக்குள்ளான பர்மிஷன் நமக்கு கொடுக்கல. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற உள்கருத்தை உட்பட நாம் அந்த ஆடியோ மாரியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் முக்கியமாக அனுப்புங்க. அவங்க கொஞ்சம் உஷாராக இருந்தால் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நோக்கி அவங்களால சரியாக போக முடியும். அவங்க புரிஞ்சிக்கணும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லாம் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா அனைவருமே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஏன்னா உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லா குரூப்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா தட்டி விடுங்க. ஃபேஸ்புக்கில் கூட போட்டு விடுங்க. இது ஒரு முக்கியமான தகவல். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சீமானுடைய தம்பி பார்த்திங்க அப்படின்னா மரணம் அடைஞ்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திடீர் மரணம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து பார்க்கக்குள்ள என்ன தெரிய வருது அப்படின்னா திமுகவினருடைய அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி ஏற்படுது அப்படின்னா திருட்டுத்தனமாக மண்ணல்றது, திருட்டுத்தனமாக விற்கிறது. அதாவது ஏரியில் மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபான்னு ஒரு டிராக்டர் எல்லாம் விற்பாங்க. வெளியிலாம் 1000 ரூபா 200 250 என்ன சலுகையாக கவர்மெண்ட் கொடுக்கறதுனால அதுமாரி விற்கிறப்ப நிறைய முறைகேடுகள் நடந்திருக்குது. அந்த முறைகேடுகளை சரியாக நல்லா குறிப்பெடுத்து அது கலெக்டர்கிட்ட ஒப்படைச்சு என்னென்ன ப்ரொசீஜரை கரெக்டாக பண்ணியிருக்காரு. வாக்குவாதம் ஏற்பட்டிருக்காரு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி இவரை கெட்ட வார்த்தையில் பேசியிருக்காரு. திமுக பிரமுகர் நாம் தமிழர் கட்சி, அதாவது சீமான் தம்பி பேசியிருக்காரு. பேசணுன்னா பார்த்தீங்க அப்படின்னா அவரெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவர் மறுபடியும் கேஸ் கொடுத்துட்டாரு. இது இவ்வளோ தூரம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடு புகுந்து அவர் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி அவர் இறந்துட்டார். 2 பிள்ளைங்க இருக்குது, மனைவியும் இருக்கிறாங்க. அவரை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டியிருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணீர் விட்டு கதறும் தகவல் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. அதனால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கட்சி அப்படிங்கிறது உயிருக்கு அப்பாற்பட்டது. நம்ம வாழக்கூடிய நாட்டில் நம்ம என்ன நம்மளோட அடிப்படை தேவையோ அதை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை கட்சிகள் இருக்குது. உயிருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கட்சி கிடையாது, பணமும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்படி நடந்திருக்கு, இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும். நடந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிவிட்டு இனிமேல் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கணும். கண்டிப்பாக அவருக்கு தண்டனை கிடைக்கும் வரை இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா கட்சி பாகுபாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா விருப்பத்திற்கு ஏற்பதான் ஓட்டு போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. இருந்தாலும் அவரை பார்த்தீங்க அப்படின்னா யார் இப்படி கொலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் வரை இந்த பதிவை முழுக்க ஷேர் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா முரணான பேச்செல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. அந்த ஆடியோ நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா போட முடியல. நான் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா கீழே லிங்க்கில் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் ஆகிட்டே இருந்தால் தான் கண்டிப்பாக நான் அந்த ஆடியோவை நான் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் எல்லோரும் தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் அதிகப்படியான நியூஸ் சம்மந்தப்பட்ட இதுமாரி உண்மை தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இதுமாரி புதிய தகவலுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.